ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான முக்கியமான தகவல் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ராசி சக்கரத்தில் 6வது ராசியாக இருக்கக்கூடிய கன்னி ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே இந்த ஜூன் மாதம் 10ஆம் தேதி அன்று பௌர்ணமியானது நடக்க இருக்கு. இந்த பௌர்ணமிக்கு பிறகு சில பல மாற்றங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் மாறப்போகுது. அந்த விஷயங்கள்லாம் என்ன, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக உங்ககிட்ட முழுசாக ஷேர் பண்ண போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா வித தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு திருவண்ணாமலையில் குடிகொண்டிருக்கக்கூடிய அந்த அண்ணாமலையாரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் அண்ணாமலையாருக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க. இந்த சமயத்தில் நீங்கள் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி மனதார நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள்லாம் அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு என்ன விதமான மாற்றங்கள் எல்லாம் இந்த பௌர்ணமிக்கு பிறகு நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கன்னிராசியில் என்னென்ன நட்சத்திரங்களாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உத்திரம் 2, 3, 4 பாதங்கள் மற்றும் அஸ்தம், சித்திரை 1 மற்றும் 2ஆம் பாதங்கள் என இந்த ராசியில் நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. கன்னி ராசியின் ராசி அதிபதி புதன் பகவான். மேலும் நம் பதிவில் கன்னி ராசிக்காரர்களுடைய பலன்கள் குணங்கள் பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கன்னி ராசியில் பிறந்தவங்க வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்னு நினைப்பாங்க. இவங்க காதலித்து திருமணம் செய்ய வேண்டும் அப்படின்னு நினைப்பாங்க. இவர்களுக்கு கிடைத்த வாழ்க்கை துணை இவர்கள் விருப்பப்பட்டது போலேயே இருக்கக்கூடும். எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கு முன்னாடி குடும்பத்தில் கலந்து பேசி அதற்கு பின்னர் தான் செய்வாங்களாம். உழைப்பை அதிகமாக விரும்பக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. பணத்தை அதிகம் செலவு செய்ய மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க கையில் பணப்புழக்கம் அப்படிங்கிறது எப்பொழுதுமே அதிகமாக இருக்கும். வருமானத்திற்கு தகுந்தபடி செலவு செய்வாங்க. வீடு வாகனம் போன்ற வசதிகளை அமைத்து கொள்ளுவாங்க. அது மட்டும் இல்லாமல் கன்னிராசிக்காரர்கள் அதிகமாக கோவப்படக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இவங்க எதையும் மறக்கவே மாட்டாங்க. அதிகம் ஞாபகம் சக்தி உடையவங்களாக இருப்பாங்க. சூழ்நிலைக்கு ஏற்றவாறு குணங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய தன்மை இவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். இந்த ராசியில் பிறந்தவங்க தனக்குத்தான் எல்லாம் தெரியும் என்ற குணங்களை கொண்டிருப்பாங்க. ஆன்மீகத்தில் அதிக ஆர்வம் உடையவர்களாகவும் காணப்படுவாங்க. பயணங்கள் செய்வது இவர்களுக்கு பிடித்தமையான ஒரு விஷயமா இருக்கும். மற்றவங்களை போலவே வேலை வாங்குவதில் கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க. இவர்களுக்கு உணவு சாப்பிடுவதை அதிகமாக விரும்புபவர்களாக இருப்பாங்க. புதிதாக உடை அணிவதை அதிகமாக விரும்புவாங்க. இவங்க பேச்சில் எல்லாவற்றையும் கவர்ந்து விடுவாங்க. மேலும் மற்றவர்கள் செய்யும் தவறுகளை கண்டுபிடித்து திருத்த வேண்டும் அப்படின்னு நினைப்பாங்க. இவர்களின் பேச்சால் அதிக நகைச்சுவை தான் கலந்திருக்கும். எப்பொழுதுமே சிரித்த முகத்தோடு மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இவங்க நினைப்பதோடு மட்டுமல்லாமல் இவங்களை சுற்றி இருக்கவங்களையும் மகிழ்ச்சியை பார்த்துக்குவாங்க. இவர்கள் அதிகம் யாரையும் துன்புறுத்த மாட்டாங்க. யாரையும் இவரை ஏமாற்றுவது கடினங்க. மேலும் இவர்களின் அதிபதி புதன் அப்படிங்கிறதுனால இவர்கள் அழகாக இருப்பாங்க. இவங்க நடக்கும் பொழுது அதிவேகமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருப்பாங்க. இவர்கள் சுகமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நினைப்பாங்க. மற்றவர்களிடம் அன்பாகவும் மரியாதையாகவும் நடந்து கொள்ளணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு செயலை முடிப்பதற்கு அதிகம் திட்டம் போடுவாங்க. எந்த ஒரு செயலிலுமே நினைத்ததோடு அதை செஞ்சு காட்டி முடித்து பாராட்டப்படுவார்கள். அது மட்டும் இல்லாமல் இவர்களின் தோற்றத்தை வைத்து வயது என்னவென்று அறிந்திடவே முடியாது. இவர்களுக்கு அச்சங்களும் கூச்சங்களும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இவங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 4, 5, 6, 7, 8. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பச்சை நீலம். அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமை புதன் சனி. அதிர்ஷ்டக்கல் மரகத பச்சை. அதிர்ஷ்ட தெய்வம் விஷ்ணு, அதாவது ஸ்ரீ விஷ்ணு அப்படின்னு சொல்லப்படுது. இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு சில பல உச்சகட்டமான மாற்றங்கள் எல்லாம் நடக்க போகுது. அந்த விஷயங்கள் என்ன, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா வித தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் கன்னிராசிக்காரங்க யாராவது இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் எஸ் அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம்.
கிரக நிலையை ஆராய்ந்து பார்க்கும்போது ரணருண ரோகஸ்தானத்தில் சனி ராகு, அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிரன், பாக்கியஸ்தானத்தில் சூரியன் புதன், தொழில் ஸ்தானத்தில் குரு, லாபஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய், அயனசைன போகஸ்தானத்தில் கேது என கிரகங்கள் வலம் வருது. மேலும் கிரக மாற்றங்களானது 2ஆம் தேதி அன்று புதன் பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்திற்கு மாறியிருக்கார். மேலும் 8ஆம் தேதி அன்று செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து அயனசைன போகஸ்தானத்திற்கு மாறப்போகிறார். மேலும் 14ஆம் தேதி அன்று சூரிய பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்திற்கு மாறப்போகிறார். மேலும் 22ஆம் தேதி அன்று புதன் பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்திற்கு மாறப்போகிறார். மேலும் 29ஆம் தேதி அன்று சுக்கிர பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து பாக்கியஸ்தானத்திற்கு மாறப்போகிறார். மேலும் இதனால் உங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, சாதுர்த்தியமாக பேசி சகல காரியங்களையும் சாதிக்கும் திறமை பெற்ற இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் நீங்கள் உழைப்பினால் உயர வேண்டும் அப்படின்ற எண்ணம் கொண்டவங்க. மேலும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எதிர்ப்புகள் நீங்கும், பகை விலகி எதிலுமே வெற்றி கிடைக்கும், தன்னம்பிக்கை அதிகரிக்கும், தகராறுகள் வழக்குகளில் சாதகமான போக்கு இருக்கும், நன்மை தீமைகளை பற்றி கவலைப்படாமல் எதையும் துணிச்சலாக செய்து முடிப்பீங்க. மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு வீண் அலைச்சல் குறையும், எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செஞ்சு முடிப்பீங்க, எண்ணியபடி எல்லாமே நடக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் குறையும், உங்களது செயலுக்கு தடை ஏற்படுத்தியவங்க தானாகவே விலகி போயிடுவாங்க. தாமதமாக நடக்க இருந்த காரியம் தானாகவே நடக்கும். பணம் வரத்து அப்படிங்கிறது கூடுதலாக கிடைக்கும். தொழிலை விரிவாக்கம் செய்வதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீங்க. குடும்பத்தில் இருந்து வந்த மன வருத்தங்கள் மாறி சுமூகமான நிலை அப்படிங்கிறது உண்டாகும். இதனால் சற்று மகிழ்ச்சிகரமாக காணப்படுவீங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த இடைவெளி குறையும். வீட்டில் சுப காரியங்கள் நல்லபடியாக சொன்ன தேதியில் நடக்கும். திருமண முயற்சி கைக்கூடி வரும். பிள்ளைகளால் பெருமை கிடைக்கும். பெண்களுக்கு சாதகம் மற்றும் பாதகங்களை பற்றி கவலைப்படாமல் எந்த காரியத்தையும் துணிச்சலாக செய்து முடிப்பீங்க. எதிர்ப்புகள் நீங்கும். மேலும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பேச்சு திறமையால் காரியங்களை சாதகமாக செஞ்சு முடிப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் அலைச்சல் குறையும். பயணங்கள் சில நேரிடும். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. காரிய தாமதம் ஏற்பட்டாலுமே சாதகமான பலன் கிடைக்கும். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் தடையின்றி முடியும். எதிர்ப்புகள் நீங்கும். பகை பாராட்டியவங்க பகையை மறைந்து நட்பு கரம் காட்டுவாங்க. நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். மன உறுதி அதிகரிக்கும். மாணவர்களுக்கு போட்டிகள் குறையும். எதிலுமே வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும். கல்வியில் முன்னேற்றம் கிடைக்குங்க. மேலும் உத்திரம் 2, 3, 4 பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, வீண் அலைச்சல் உண்டாகும். மற்றவர்களுக்காக உதவி செய்வதில் ஆர்வமாக இருப்பீங்க. வாக்கு வன்மையால் அனுகூலம் பிறக்கும். எந்த காரியத்தையும் யோசித்து செய்வது நல்லது. பணம் சார்ந்த கஷ்டங்கள் குறையும். காரியங்கள் அனைத்திலுமே வெற்றியும் நன்மையும் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, காரியங்கள் அனைத்திலுமே அனுகூலம் உண்டாகும். எடுத்த காரியத்தை திறமையாக செய்து முடிக்க தேவையான உதவிகள் கிடைக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிநாதன் புதன் சஞ்சரிப்பதால் யுக்தி தெளிவு உண்டாகும். மேலும் எந்த பிரச்சனை எதிர்கொள்ளும் தைரியம் உண்டாகும். மேலும் சித்திரை 1 மற்றும் 2ஆம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மனதை கவலை கொள்ள செய்த பிரச்சனையில் இருந்து எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்பட்டு சாதகமான பலன் கிடைக்கப் போகுது. தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்ற பாதையில் செல்வீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு புதிதாக தன்னம்பிக்கை பிறக்கும். எதிர்பார்த்த பண உதவி கிடைக்க போகுது. வேலை தேடி கொண்டிருந்தவர்களுக்கு உத்தியோக வாய்ப்புகள் வரும். முக்கிய நபர்களின் உதவியும் கிடைக்கப்பெற்று மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க. மேலும் நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்த பரிகாரமாக பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, புதன்கிழமை அன்று ஆஞ்சநேயரை வெண்ணெய் சாற்றி வணங்கி வர எல்லா நன்மைகளும் உண்டாகும். மன தைரியம் கூடும். மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் ஞாயிறு, புதன், வெள்ளி. சந்திராஷ்டம தினங்கள் 21, 22. அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் 5, 6 அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நண்பர்களே, இந்த பதிவின் மூலியமாக நம்ம கன்னிராசியை சேர்ந்தவங்க அனைவருக்குமே இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான மாற்றங்கள் எல்லாம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இன்றைக்கி இந்த பதிவின் மூலியமாக உங்கள்கிட்ட முழுசாக சொல்லியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா வித தகவலுமே உங்களுக்கு கண்டிப்பாக பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்களெல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.